நெக்ஸ்ட் வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, அதாவது இந்த வீடியோவில் 99 ஸ்டேலேருந்து நம்ம அங்கே கயல் ஹோம் ஸ்டேக்கு எப்படி நம்ம ட்ராவல் பண்ணோம். ஏன்னா இது வந்து ஃபஸ்ட்டு டே 99 ஸ்டேயில் ஃபஸ்ட்டு டே வந்து நம்மளுக்கு இங்கே தான் ஸ்டே பண்ணியிருந்தோம். ஸோ இங்கே ஸ்டே பண்ணிவிட்டு இங்கேயே வந்து பிரேக்ஃபாஸ்ட் ப்ரொவைட் பண்ணிவிடுவாங்க. லைக் ப்ரெட் ஆம்லெட், மேகி, ஸோ அந்த மாதிரி ஏதாச்சும் கொடுத்துருவாங்க. நம்ம என்ன சொல்கிறோமோ அதை ப்ரிஃபர் பண்ணி அவங்க நம்மளுக்கு பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ இந்த மார்னிங் ஒரு 10 அந்த மாதிரி நாங்கள் கிளம்பிட்டோம். 10 o'clock அந்த மாதிரி எல்லாமே செக் அவுட் பண்ணிவிட்டு இங்கே ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு நாங்கள் அப்படியே கிளம்பிட்டோம். ஸோ நீங்கள் அதை அப்படியே பாருங்கள். நான் ஒன்ஸ் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இப்போ நான் கண்டினியூ பண்ணுறேன். அண்ட் அங்கேருந்து நம்ம ஸ்டேலேருந்து ஒரு 1/2 hour ட்ராவல் பண்ணி வந்தாலுமே வந்து கார்கில் மெமோரியல் வந்துடும். ஸோ நாங்கள் போன டைம் வின்டர் டைம். ஸோ டூரிஸ்ட் அவ்வளோவா யாருமே கிடையாது. ஸோ நாங்கள் ஒன்ஸ் உள்ளே என்ட்ரி ஆகிட்ட பேர் இந்த மாதிரி காலியாக தான் இருந்துச்சு. ஸோ இங்கே என்னென்ன சர்டன் ரெகுலேஷன் இருக்குது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அங்கே இருக்க திங்ஸ் எதுவுமே தொடக்கூடாது. அதேமாதிரி ஃபோட்டோஸ் ஏதாச்சும் எடுக்கிற மாதிரினா நம்ம உட்காந்து ஃபோட்டோஸ் எடுக்கிற மாதிரி இருக்காது. ஸோ நம்ம நின்றுக்கிட்டே ஃபோட்டோ எடுத்துக்கலாம். அங்கே இருக்க லைப்ரரி ஒன்று இருக்கும். அந்த லைப்ரரியில் வந்து நீங்கள் போனீங்கன்னா அந்த லைப்ரரியுமே ஆக்சுவலாக நல்லாயிருக்கும். வேர்ல்டு வந்து என்னென்ன யூஸ் பண்ணாங்க, ஸோ அந்த மாதிரி விஷயம்லாம் உள்ளே இருக்கும். நாங்கள் அங்கே எடுத்துகிட்டு அங்கே ஒரு பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு லைக் மிலிட்ரி ரிலேட்டடான விஷயம் இருக்கும். வாட்டர் பாட்டில்ஸ், கேப்ஸு, ஸோ அதெல்லாம் நீங்கள் வாங்குகிற மாதிரி இருந்துச்சுன்னா வாங்கிக்கலாம். நாங்கள் அதை வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். அண்ட் அங்கேருந்து கிளம்பி போகிற வழி பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே ஸ்னோவாக தான் இருக்கும். ஏன்னா இப்போ நெக்ஸ்ட்டு ஸ்டே எங்கே ஸ்டே பண்ண போகிறோன்னா, அங்கேருந்து ஒரு கொஞ்சம் ஹைட்டான இடத்துல தான் ஸ்டே பண்ண போகிறோம், கயல் ஹோம் ஸ்டேன்னு. ஸோ அங்கே போகிற வழி ஃபுல்லாக ஸ்னோவாக தான் இருக்கும். நாங்கள் இந்த ஸ்டே வந்து ஒரு யூடியூப் சேனல் பார்த்து தான் நாங்களும் வந்து சூஸ் பண்ணோம். நல்லா இருந்துச்சு. நீங்கள் அப்படியே பார்த்துட்டு வாங்கன்னா அங்கே ஹோம் ஸ்டே கிட்ட ரீச் ஆகிட்ட பிறகு நான் கண்டினியூ பண்ணுறேன். நம்ம 99 ஸ்டேலேருந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம்லாம் நம்மளுக்கு ஆகாது. 1 hourக்குள்ளேயே நம்ம இந்த கயல் ஹோம் ஸ்டே வந்து ரீச் பண்ணிடுவோம். வீடியோஸ் நிறையா இருந்ததுனால எல்லாமே அட்டாச் பண்ணி நான் போட்டிருக்கேன். ஸோ அங்கே ரீச் ஆகிட்டு மேபி ஸ்னோவாக இருந்துச்சுன்னா உங்களால் காரை வச்சு அங்கே ட்ராவல் பண்ண முடியாது. நாங்களுமே காரை வந்து கீழே ஸ்டாப் பண்ணி செயின் மாரி வந்து வீலில் போடுவாங்க, காரோட வீலில். ஸோ நாங்கள் லக்கேஜ் எல்லாமே வந்து கார்லேயே வந்து வச்சுட்டு காரை அனுப்பி விட்டோம். ஏன்னா போகிற வழி ஃபுல்லாக ஸ்னோவாக இருந்ததுனால நாங்கள் நடந்தே போகலான்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிட்டோம். ஸோ அங்கேருந்து நாங்கள் நடக்க ஆரம்பிச்சிட்டோம். நீங்கள் பாருங்கள், அப்படியே நாங்கள் நடக்க ஆரம்பித்ததுலேருந்து நான் உங்களை கண்டினியூ பண்ணுறேன்.
அண்ட் ஃபைனலி நம்ம அது காரை அனுப்பிட்டு அங்கேருந்து நடக்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ கார் பார்த்திங்கன்னா ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் மேலே போய்டும். நம்மளுக்கு ரூட்டு தெரியலனாலும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா கீழே வந்து அந்த கயல் ஹோம் ஸ்டேயோட ஓனரோட நேம் சொன்னாலே மோஸ்ட்லி சின்ன பசங்க கூட வழி காமிச்சிடுறாங்க. ஸோ அவர் பேர் பார்த்திங்கன்னா முகமது அலி. நாங்கள் கீழே ஸ்கூல் பசங்களை கூப்பிட்டு போயிட்டு தான், எங்களை ஸ்கூல் பசங்க தான் ஆக்சுவலாக கூப்பிட்டு போயிட்டு அந்த கயல் ஹோம் ஸ்டேக்கு ரீச் பண்ணாங்க. ஸோ போகிற வழி ஃபுல்லாகவே செம்ம ஸ்னோவாக இருக்கும். உங்களுக்கு லிட்ரலாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரஷ்யா அந்த மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்துரும். அந்த பிளேஸில் மட்டும் சுற்றி நம்மளை மவுண்டைன் ஃபுல்லாகவே ஸ்னோவாக தான் இருக்கும். ஸோ நம்மளுக்கு அந்த மாதிரி ஒரு ஃபீல் வரும். ஸோ பார்க்குற இடம்லாம் ஃபோட்டோ எடுக்கணும்னு தோணும். அதே மாதிரி தான் எங்களுக்கும் தோணுச்சு. ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு அங்கே ரீச் ஆகிறதுக்கே ஒரு 1 hour கிட்ட ஆகிடுச்சு. வந்து நம்ம அந்த ஸ்கூல் பசங்க வந்து நம்மளுக்கு கூப்பிட்டு போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அவனுங்க தான் லிட்ரலாக கைட் பண்ணி எந்தெந்த ஷார்ட்கட்லாம் வச்சு அந்த கயல் ஹோம் ஸ்டே கூப்பிட்டு போனானுங்க. ஸோ போகிற வழி பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ஃபுல்லாகவே ஸ்னோ. அண்ட் நாங்கள் அங்கேயே வந்து ஸ்பாட் பார்த்து வச்சுட்டோம். ஏன்னா நெக்ஸ்ட் டே வந்து எங்கெங்கே ஃபோட்டோஷூட்டு வீடியோஸ்லாம் எடுக்கலான்ற மாதிரி. ஏன்னா அந்த ஸ்பாட்டை நம்ம வந்து பார்க்கலன்னா நம்மளுக்கு ரிட்டன் வர்றதுக்கு வந்து கண்டிப்பாக வழி தெரியாது. ஸோ அங்கங்கே இருக்க லேண்ட்மார்க்கை பார்த்து வச்சுட்டு தான் நாங்கள் நெக்ஸ்ட் டே வந்து ஃபோட்டோஷூட்டு அதெல்லாம் பண்ணோம். நீங்கள் இவ்வளோ தூரம் வரணும்னு கூட அவசியம் கிடையாது. ஏன்னா அந்த ஸ்டேக்கு பக்கத்துலேயே உங்களுக்கு செம்மையான ஒரு இடம் ஒன்று வரும். அதை உங்களுக்கு காட்டுறேங்க. ஒன்ஸ் நம்ம அந்த ஸ்டே ரீச் ஆகிட்டு அந்த பிளேஸில் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேன். அண்ட் ஃபைனலி ஒரு 15 மினிட்ஸில் வர வேண்டிய பிளேஸை ஒரு 1 hour கழித்து ரீச் ஆகிட்டோம். ஸோ இதுதான் வந்து அந்த ஸ்டே. நம்ம இங்கே தான் வந்து ஸ்டே பண்ண போகிறோம். நான் உங்களுக்கு ஸ்டேவை சுற்றி எப்படி இருக்குன்னு நான் வந்து காட்டுறேன் பாருங்கள். ஃபுல்லாகவே ஸ்னோவாக தான் இருக்கும். அந்த ஸ்டேக்கு ஆப்போசிட் பார்த்தீங்கன்னா அப்படியே ஆப்போசிட்டில் ஒரு பள்ளத்தாக்கு மாதிரி இருக்கும், டவுன் இருக்கும். ஸோ அதுக்கு ஆப்போசிட்டில் ஸ்னோ இருக்கும். மார்னிங் வந்து சன்ரைஸ் வந்து வேறு லெவலில் இருக்கும். ஸ்டே ரீச் ஆகிட்டு நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். சரி, எங்கெங்கே நம்ம வரும்போது எங்கெங்கெல்லாம் பார்த்தோமோ ஸோ அங்கெல்லாம் வந்து டே லைட் இருக்கும்போதே ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுத்துடலாம்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். லிட்ரலாக சொல்ல போனோம்னா நம்மளுக்கு லேயில் இருக்கும்போது ஒரு குளிர் இருந்துச்சு. பட் ஆனால் இந்த இடத்துல அவ்வளோவா ஃபீல் ஆகலை. லேயில் எங்களுக்கு -17 வரையும் போச்சு. செம்ம குளிராக இருந்துச்சு. இங்கே இவ்வளோ ஸ்னோ இருக்குது, நாங்கள் பயங்கரமாக குளிர் தான் நினச்சோம். பட் ஆனால் லேயில் இருந்த அளவுக்கு இங்கே வந்து நம்மளுக்கு குளிர் தெரியல. ஸோ நாங்கள் அங்கே போய் என்னென்னலாம் பண்ணோம், என்னென்ன வீடியோஸ்லாம் எடுத்தோன்றதை நீங்கள் அப்படியே பாருங்கள்.
நாங்கள் யார் யார் போனோம் இந்த ட்ரிப்புன்றதை நான் அப்படியே சொல்கிறேன். நாங்கள் மொத்தம் 5 பேர் போயிருந்தோம். இவன் ஒருத்தன் விக்கி, அங்கே ஒரு 4 பேர் வந்து ஃபோட்டோ ஷூட் வீடியோஸ் ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ நம்ம பார்க்கலாம் அப்படியே. ஸ்னோஃபாலை பார்த்தாச்சு நம்ம ஃபைனலி கிராஸில் வந்து ஸ்னோஃபாலை பார்த்தாச்சு. ஹாய் எந்த அளவுக்கு ஸ்னோ இருந்துச்சுன்னா இங்கே பாருங்கள் என்னோடய கால் எவ்வளோ தூரம் இந்த ஸ்னோக்குள்ளே போகுதுன்னு. நாங்கள் இன்னும் டீப்பாக உள்ளே போக போக எங்களோட கால் முட்டி வரைக்கும் ஸ்னோ வந்துடுச்சு. ஸோ நாங்கள் அங்கே அப்படியே ஆரம்பிச்சிடுவோம் விளையாட. ஸோ அப்படியே இப்போ ஒரு 2 பேர் வருவானுங்க. ஆக்சுவலாக எங்களுக்கு அங்கே என்ன பண்ணுறதுனே தெரியல. ஸோ நாங்கள் 2 பேருமே விக்கி தான். ஸோ எல்லாம் ஒரு பரவசங்களை அடைஞ்சிட்டானுங்க. ஸோ அதனால் இந்த வீடியோஸில் கொஞ்சம் கிரிஞ்சாக இந்த மாதிரி தான் இருக்கும் சில விஷயம். ஸ்னோவில் வந்துட்டு ட்ரெஸ் எல்லாம் ஸ்னோ ஆச்சுன்னு சொல்லிட்டு வேறு ஃபீல் பண்ணிகிட்ருக்கானுங்க நாங்கள். ஸோ இந்த வீடியோஸ் ஃபுல்லாக இந்த மாதிரி தான் இருக்க போகுது. நீங்கள் பாருங்கள் ஸ்னோவில் நாங்கள் என்னென்ன பண்ணோம். ஸ்னோ இறங்கிச்சு எல்லாருக்கும். அப்படியாங்க. ஸோ இவனுங்க ஸ்னோ வச்சு விளையாட ஆரம்பிச்சிட்டானுங்க. பின்னாடி ஒரு ரெட் கலர் டிஷர்ட் ஒன்று தெரியுதா? ஸோ அவர் தான் வந்து எங்களோட வழிகாட்டி. ஸோ ட்ரிப்போட மைய புள்ளின்னு சொல்லலாம். ஸோ அவர் தனியாக அங்கே விலாக் எடுத்துகிட்ருக்காரு. ஸோ அவர் வீடியோஸ் இருந்துச்சுன்னா நான் அப்படியே அட்டாச் பண்ணுறேன் அதில் அதுதான் சொல்கிறேன். ஸோ முடிச்சுட்டு நைட்டு டின்னர் பார்த்தீங்கன்னா ரைஸு, சிக்கன் கிரேவி. அது ஸோ நெக்ஸ்ட் என்னன்றதை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.